வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி பஸ்போசா. இந்த ரெசிபியை அகரோ ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் ரவை 1 கப் சேர்த்து 1 பிஞ்ச் உப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் சுகர் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுட்டேன். 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் சேர்த்து செய்யலாம். 1/2 கப் கெட்டியான தயிர், 1 முட்டை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். கேக் ட்ரேயில் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேயில் கலந்து வச்சுருந்த மாவை ஊற்றிட்டேன். முழு பாதாமை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். பாதாமோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓடிஜியை 180 டிகிரியில் டாப் பாட்டம் மோடில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். கேக் டீனை ஓடிஜியில் வச்சதுக்கப்புறமா டைமர் நாபை 30 நிமிஷத்துக்கு செட் பண்ணியிருக்கிறேன். ஃபங்க்ஷன் நாப் டாப் பாட்டம் மோட், டெம்பரேச்சர் நாபை 170 டிகிரியில் செட் பண்ணிட்டேன். சுகர் சிரப் ரெடி பண்ணதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி, சுகர் நல்லா கரைஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிருங்க. கடைசி 5 நிமிஷத்துக்கு மட்டும் பாட்டம் மோட்டில் வச்சுருந்தேன். நல்லா குக் ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். சுற்றி கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ரவை கேக் சூடாக இருக்கும்போதே டீமோல்ட் பண்ணிடுறேன். சுகர் சிரப் ஆட் பண்ணுறதுனால சூடாக இருக்கும்போதே டீமோல்ட் பண்ணிடுறோம். சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துட்டேன். சுகர் சிரப் ஊற்றுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். பஸ்பவுசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம ஜூஸியாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.